வணக்கம். நான் உங்க ஸ்ரீ. இன்னைக்கு வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா, பிரம்மேந்திரா ஒயிலாட்டம் கத்துட்டு இருந்தான். அது அரங்கேற்றம். இவங்க ஆசிரியர் பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம கொங்கு ரவி அண்ணா தான். ரொம்ப பயங்கரமா ஸ்ட்ரிக்ட்டா அழகா ஆடணும் ஒவ்வொருத்தரும். அப்பதான் அவருக்கு பிடிக்கும். ரொம்பவே அழகா கத்துக்கிட்டாங்க பசங்களும். பார்த்தீங்கன்னா தெரிய போகுது. அது மட்டும் இல்லாம வள்ளி கும்மியும் பார்த்தீங்க அப்படின்னா, நெறைய குட்டீஸும், அது இல்லாம பெரியவங்க எல்லாருமே ரொம்ப அழகா கத்துருக்காங்க. பார்க்கவே ரொம்ப அழகா இருக்கும். ஆனா, இன்னைக்கு வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா, பிரம்மேந்திராவோட அரங்கேற்றம். அதுக்காக தான் இந்த வீடியோ நான் பார்த்தீங்கன்னா குடுத்துருக்கேன். நம்மளுடைய சேனல்ல அவனோட வீடியோ வரணும் அப்படிங்கிறது அவனோட ஆசை. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம ஏற்கனவே முளைப்பாரி வீடியோ காமிச்சிருக்கோம். அது எவ்வளோ அழகாக முளைச்சி வந்திருக்கு பாருங்கள். இவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா புதுசாக கற்றுக்கிட்டு அரங்கேற்றம் பண்ணுறவங்க தான். அதனால் ரொம்ப ஹாப்பியாக இருந்தாங்க. அதாவது புதுசாக நம்ம கற்றுக்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா, ஆட ஆட தான் கால்கள் பழகும் இல்லைங்களா? அதுக்கு முன்னாடி ஸ்டெப்ஸில் இருந்து எல்லாமே கொஞ்சம் இதாக இருக்கும். அப்போ பார்த்தீங்க அப்படின்னா, போயிட்டு வந்தோடனே காலெல்லாம் வலிக்குது அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. பட் பார்த்தீங்க அப்படின்னா, கற்றுக்கிட்டதுக்கப்புறம் ஒரே ஹாப்பி ஆயிட்டாங்க எல்லாருமே. இன்றைக்கி நம்ம கற்றுக்கிட்டது எல்லாம் அரங்கேற்றமாகுது அப்படின்ற ஒரே சந்தோஷம் எல்லாருடைய முகத்துலேயுமே. வாங்க வீடியோவை பார்க்கலாம். பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படிங்கிறத சொல்லுங்கள். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா, முளைப்பாரி அழைச்சிட்டு போகிறதுலேருந்து ஸ்டார்ட் ஆகுது. அதில் முன்னாடியே எல்லோரும் ஃபோட்டோஸ்லாம் எடுத்துக்கிறாங்க. இது பார்த்தீங்க அப்படின்னா, முன்னாடி இருந்தே நம்ம அரங்கேற்றம் பண்ண போகிறது பார்த்தீங்கன்னா, பகவதி அம்மன் கோயில்கிட்ட. அது வரைக்கும் இது மாதிரியே ஒயிலாட்டத்திலேருந்து பெருஞ்சலங்கை ஆட்டம் இது எல்லாமே இங்கே ஆடிட்டே போனாங்க. இவங்களும் வள்ளி கும்மியும் பார்த்திங்கன்னா கூடவே இந்த மாதிரி அழகாக ஆடிட்டு வந்தாங்க. இவங்களாம் ஏற்கனவே நல்லா பழகுனவங்க. அது இல்லாமல் புதுசாக அரங்கேற்றம் பண்ணுறவங்களும் இருக்காங்க. இந்த குட்டீஸ்லாம் என்ன பண்ணாங்க அப்படின்னா, மாட்டு வண்டியில் உட்காந்துக்கிட்டாங்க. புதுசாக ஒயிலாட்டம் பழகின குட்டீஸ்லாம் மாற்றி மாற்றி உட்காந்துட்டு வந்தாங்க. அப்புறம் இந்த காலை பார்த்திங்க அப்படின்னா முன்னாடியே வந்தது. அது இல்லாமல் ஒரு குதிரை பார்க்கவே ரொம்ப இதாக இருந்துச்சு. அந்த ரெண்டும் முன்னாடியே நடந்து போயிட்டு இருந்தது. அதுவும் பார்த்திங்கன்னா குதிரையெல்லாம் அவங்க எப்படி இது பண்ணுறாங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு சில இடங்களில் டான்ஸ் பண்ணுச்சு. பார்க்கவும் நல்லாயிருக்கும். பாருங்கள், ரொம்பவே அழகாக டான்ஸ் பண்ணுவாங்க எல்லாருமே.
பார்த்தீங்கன்னா நம்ம பகவதி அம்மன் கோயில்கிட்டே வந்தாச்சு. எல்லாரும் வந்து இந்த காளை மாட்டை பிடிச்சி ஃபோட்டோஸ்லாம் எடுத்துக்கிட்டாங்க. பயந்துக்கிட்டு சில பேர், தைரியமாக சில பேர் ஃபோட்டோஸ் வந்து நிறையா எல்லா குழந்தைங்களுமே எடுத்துக்கிச்சு. ஒயிலாட்டம் கற்றுக்கிட்ட குழந்தைங்க, கற்றுக்காத குழந்தைங்க எல்லோரும் ஃபோட்டோ எடுத்துட்டாங்க. இப்போது வள்ளி கும்மிக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒயிலாட்டம். அந்த பங்காளி தேரோடு தங்கமே தங்கா பாசி வழங்க மலை தங்கமே தங்கா அங்க தங்கமே தங்க ஊசி வளர்ந்த மலை தங்கமே தங்கா அந்த உத்தராஜங்கி மலை தங்கமே தங்கா ஊசி இப்போ பார்த்தீங்கன்னா ஒயிலாட்டம் வந்து அரங்கேற்றம் ஆக போகுது. பிரம்மேந்திராவோட ஒயிலாட்டத்தை பார்க்க தான் நமக்கு ரொம்ப ஆர்வமாக இருந்தது. ஃபஸ்ட்டு பாட்டு பாருங்கள். இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த பாட்டுக்கு வந்து எல்லாருமே ஒன்றா ஆடினாங்க. வள்ளி கும்மி ஆடுறவங்க, ஒயிலாட்டம் ஆடுறவங்க, அதாவது புதுசாக அரங்கேற்றம் பண்ணுறவங்க, அது இல்லாமல் நிறைய பேர் வந்திருந்தாங்க அரங்கேற்றத்துக்காக. அவங்க எல்லோரும் ஒன்றா வந்து இந்த கோயில் முன்னாடி வந்து ஆடிட்டு இருந்தாங்க. அதனால் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக நிறையா பேர், பிளேஸ் கம்மியாக இருக்கிற மாதிரி ஆயிடுச்சு. இதுக்கப்புறம் வந்து இந்த பாட்டு முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கருப்புசாமி பாட்டுக்கு வந்து பிரம்மேந்திரா கொஞ்சம் முன்னாடி வந்துடுவான். அப்போ உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஏன்னா பிரம்மேந்திராவே வந்து இப்போ பார்த்திங்கன்னா செகண்ட் லைனில் நிற்கிறான். அதனால் உங்களுக்கு தெரியல. வாங்க அடுத்த பாட்டை பார்க்கலாம். பிரம்மேந்திரா வந்து ஒயிலாட்டத்துக்கு கிளம்பணுன்னு எடுத்த ஃபோட்டோஸு. உங்களுக்கும் பிரம்மேந்திராவை நல்லா தெரியும் இல்லைங்களா? அதுக்கு தான். வாங்க அடுத்த பாட்டு பார்க்கலாம். Hey,
முத்து கண்ணழக அங்காரம் தேவவிட வாராண்ட கருப்பசாமி விசனல வீரமட கோடாரி பல்லழக கோடி முத்து கண்ணழக வெள்ள நல்ல வெள்ளையடி வீரவிட்ட ஆரவார ரத்த நல்ல வெள்ளையடி வில்லோட்ட வாராண்ட அதோவர ஹீரோவர அங்காரம் தேவவிட வாராண்ட கருப்பசாமி அடி வீரவிட்ட ஆரிவராண்ட கருப்பசாமி இந்த பாட்டுக்கு நிறைய பேருக்கு சாமி வந்ததுங்க. Hare
பாட்டுக்கெலாம் பார்த்தீங்க அப்படின்னா பிரம்மேந்திரா வந்து அந்த சைடில் இருக்கிறான். குட்டீஸ்லாம் ஒரு லைனாகவும், பெரிய பசங்க இவங்க பெரியவங்க இவங்கெல்லாம் வந்து ஒரு லைனாகவும் இருந்ததுனால வந்து பிரம்மேந்திரா கேமரா முன்னாடி வரல, அந்த சைடில் இருக்கிறான். நான் வந்து இந்த சைடு இருந்ததுனால உங்களுக்கு வந்து பிரம்மேந்திராவை நான் கவர் பண்ண முடியல. இப்போ லாஸ்ட் ஆயிடுச்சு. இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எல்லாத்துக்கும், அதாவது கலந்துக்கிட்ட எல்லாத்துக்குமே வந்து பார்த்திங்கன்னா gift கொடுத்தாங்க. பெரியவங்க வெளியிலிருந்து வந்து நிறைய பேர் வள்ளி கும்மிக்காக வந்து இது அரங்கேற்றத்தில் கலந்துக்கிட்ட எல்லாருக்குமே வந்து பார்த்திங்கன்னா gift கொடுப்பாங்க. அதாவது இங்கே வந்து அரங்கேற்றத்தில் கலந்துக்கிட்டதுக்கு ஒரு நினைவு பரிசாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக. அது இல்லாமல் வந்திருக்கிற எல்லாருமே வந்து நல்லா சாப்பிட்டுட்டு நிறைவாக வந்து பார்த்திங்கன்னா இந்த நிகழ்ச்சி முடிகிறதுக்கே வந்து உங்களுக்கு 2 மணி ஆயிடுச்சு. அது வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா அரங்கேற்றம் வந்து நடந்துக்கிட்டே தான் இருந்தது. அதுக்கப்புறம் குட்டீஸ்க்கெல்லாம் புதுசாக ஒயிலாட்டம், வள்ளி கும்மி இதெல்லாம் கலந்துக்கிட்டவங்களுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அவார்டு கொடுத்தாங்க. அதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா அவங்களோட பேர், அவங்களோட குலம் இது எல்லாமே போட்டு கொடுத்துருந்தாங்க. பார்க்கவே ரொம்ப அழகாக இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் இவங்களுக்கும் ஒரு நினைவு பரிசும் கொடுத்தாங்க. ரொம்ப சூப்பராக, ரொம்ப ரொம்ப அழகாக அருமையாக வந்து அரங்கேற்றம் நடந்தது. நல்ல மழை பெஞ்சிக்கிட்டு இருந்த காலத்தில் வந்து இந்த கும்மி வந்து எப்போ வந்து பழக ஆரம்பித்தாங்களோ அப்போ வந்து வந்துட்டே இருந்த மழை வந்து பார்த்திங்கன்னா இவங்களோட அரங்கேற்றத்தன்னைக்கு இல்லை அப்படிங்கிறது தான் ரொம்ப ஸ்பெஷலான ஒரு விஷயம். ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. நல்லபடியாக பிரம்மேந்திராவோட அரங்கேற்றம் நடந்தது அப்படிங்கிற ஒரு சந்தோஷம். ஏன்னா இந்த அரங்கேற்றத்துக்காக எங்கேயுமே வெளியில் கூட போகாமல் கற்றுக்கிட்டு இருந்தார் சாரு. ஸோ அரங்கேற்றம் முடிஞ்சது. கலந்துக்கிட்டு ரொம்ப சந்தோஷமாக என்ஜாய் பண்ண எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோவை பார்த்துட்ருக்கிற உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் கொடுத்து ஷேர் பண்ணிடுங்க. முதல் முறையாக தான் சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா சேல்டெல்லாம் கொடுக்கும்போதும் வந்து ஃபோட்டோஸ்லாம் நிறையா எடுத்துகிட்டு இருந்தாங்க. எல்லாருக்கும் ரொம்ப ஹாப்பியாக இருந்த தருணம் அப்படின்னு சொல்லலாம். இந்த கலை பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப பழமையான கலை தான். இது வந்து ஒயிலாட்டமும் சரி, வள்ளி கும்மியும் சரி ரொம்ப சிறப்பான ஒரு ஆட்டம். இது மறந்து இருந்த மக்களுக்கு திரும்ப இந்த கலையை நிறைய கலைஞர்கள் கொண்டு சேர்த்துட்ருக்காங்க. அதில் கொங்கு ரவி அண்ணாவும் ஒன்று. எங்களுக்கு ரொம்ப சிறப்பாக நல்லபடியாக சொல்லிக் கொடுத்த ஒரு சிறப்பான ஆசிரியர். குட்டீஸ் 5 வயசுல இருந்து கற்றுக்கிட்டாங்க எங்கள் ஊரில். ரொம்ப அழகாகவும் பொறுமையாகவும் சொல்லி கொடுத்தாங்க. அதை வந்து சரி பார்த்தவங்களும் ரொம்ப சிறப்பாக சரி பார்த்தாங்க. ஸோ எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.